அனைவருக்கும் வணக்கம். தூய்மை பணியாளர்கள் வலுக்கட்டாயமாக காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க. இந்த காவல்துறைக்கு இந்த அளவுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? திமுக அரசு. அவர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்த வேண்டிய காரணம் என்ன? அதாவது தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்திவிட்டு அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்துவிட்டு அப்படி ஒரு சுதந்திரத்தை கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? இது மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற ஆட்சியாளர்கள் அதிகாரத்திற்கு வருவதற்கு முன் நாங்க வந்தால் அதை செய்து விடுவோம், நாங்கள் வந்தால் இதில் கிழித்து விடுவோம் என்று வாய்க்கு என்ன வருகிறதோ எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா அதிகாரம் ஒன்று கிடைச்சிச்சுன்னா அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த ஆட்சி நடைபெறுகிறது. அதாவது ஏழை எளிய விளிம்பிலுள்ள மக்களுக்கு இந்த ஆட்சி அதிகாரம் கிடைக்குதா? மிகப்பெரிய ஒரு கேள்விதான். ஏன்னா அதிமுக இருந்தாலும் அப்படிதான், திமுக இருந்தாலும் அப்படிதான். எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் வருவதற்கு முன் நாங்கள் வந்தால் அதை சாதிப்போம், நாங்கள் வந்தால் இது சாதிப்போம் சொல்றாங்களே தவிர வந்தால் நாங்கள் இதை செய்து விடுவோம், செய்து காட்டிட்டோம், நாங்கள் சொன்னதை நாங்கள் செஞ்சுட்டோம். முதல்வர் அவர்கள் அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் சொல்லதையும் செய்து விட்டோம், சொல்லாததையும் செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லி மாறுதட்டிக்கிறாரு. அந்த தூய்மை பணியாளர்கள் என்ன கேட்கறாங்கன்னா, ஐயா நீங்க கொடுத்த வாக்குறுதி தான், நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி தான் தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணி நியமனம் செய்து தருவோம்னு சொன்னீங்க, அதை தான் நாங்க கேட்கறோம், அதை நிறைவேற்றி கொடுங்க, உங்க ஆட்சி முடிய போகுது அப்படின்னு சொல்லி அந்த கூலி தொழிலாளர்கள் கேட்கறாங்க. இது நியாயம் இல்லையா? சரியான பதில சரியான கேள்வியை கேட்கறாங்க. இதற்கு சரியான பதிலை முதல்வர் அவர்கள் கொடுக்க வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் கொடுக்க வேண்டும். இது வரைக்கும் கொடுத்தாங்களா? அந்த மக்களை சமாதானப்படுத்துறாங்க. நீங்க எங்களோட ஒத்துழைச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செஞ்சு தருவோம், உங்க பசங்களை படிக்கிறதுக்கு நாங்க உதவி பண்ணுவோம், உங்களுக்கு பிஎஃப் எல்லாமே உண்டு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் சமாதானப்படுத்த வேலையை தான் செஞ்சிருக்கிறத தவிர அந்த மக்களுடைய குறைகளை கேட்டு அதை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு இது வரைக்கும் முன் வரல. சரி, ஓகே. இப்ப முதல்வர் போக முடியாத இடத்திற்கு துணை முதல்வர் அவர்கள் போகணும். அதுக்காக தான் துணை முதல்வர் போட்டிருக்காங்க. இதுவரை துணை முதல்வர் அவர்கள் அந்த பக்கம் வெட்டி பார்த்தாங்களா? கிடையாது. அப்ப இந்த திமுக அரசு இந்த தூய்மை பணியாளர்களை எப்படி பாக்குறாங்க? அவர்கள் என்ன நாட்டையே சுத்தப்படுத்துற அந்த தொழிலாளர்கள் அவ்வளவு கேவலமானவர்களா இந்த திமுக அரசு தெரிகிறதா? ஏன்னா அப்படிதான் அவங்க நடந்துக்கிறாங்க. இதற்கு பல பேர் திமுக அரசு சாதகமா பேசுற கட்சிகள் இருக்கு, சாதகமா பேசுற இயக்கங்கள் இருக்கு. ஆனால் நேர்மையா அந்த மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்ற கட்சியும் இருக்கு. திமுக அரசு எதுக்குமே செவி சாய்க்கல. சுதந்திர தினத்தை கொண்டாட வேண்டும் அப்படின்றதற்காக வலுக்கட்டாயமாக அந்த மக்களை துன்புறுத்தி கைது செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் மக்கள் தெளிவா பார்த்துட்டு இருக்கிறாங்க. திமுக அரசு இந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணல, அவங்க ஆட்சியில பல கொடுமைகள் நடந்திருக்கு. அதாவது பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய கொடுமைகள் நடந்திருக்கு. இதுவரை ஒரு பட்டியல் சமூக பிரச்சனைக்கு கூட அவங்க தீர்வு கொண்டு வரல. இந்த மேல் பாதியில நாங்க பட்டியல் சமூக மக்கள் கோயிலுக்குள்ள கொண்டு போயிட்டோம், கோவிலுக்குள்ள கொண்டு போன மாதிரி நாடகத்தை நடத்தினாங்களே தவிர முழுமையா அந்த மக்கள் எப்ப வேணாலும் போய் அந்த கோயில்ல போய் கும்பிட முடியும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. நம்மளுக்கு டிவில செய்தித்தாளில் வந்தலன்னா பட்டியல் சமூக மக்களை அரசு உள்ள கொண்டு போயிடுச்சு அப்படிதான் தெரியும். அது ஒரு நாடக கண்காட்சியா தான் நடத்தப்பட்டது. மற்றபடி வேற எதுவுமே அங்க நடக்கல. இது மக்களுக்கு தெரியுமா தெரியாது. ஆனால் இப்ப நெல்லையில நடந்த சம்பவத்துக்கு கூட முதல்வர் அவர்கள் இதுவரை கண்டனம் தெரிவிக்கல. இதுவரை இது போன்ற சம்பவம் நடக்காது, இனிமேல் நாங்க அதை காவல்துறையினால் நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் என்று அறிக்கை விடல. பட்டியல் சமூக மக்கள்லாம் கேட்கறாங்க, ஆணவ கொலைக்கு தனி சட்டத்தை ஏற்ற வேண்டும் கேட்கறாங்க. அதுவும் கிடையாது. அதாவது திமுக ஆட்சியில மிகப்பெரிய வன்முறைகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு. வாயை திறக்கல. இன்னைக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் ஜனநாயக முறைப்படிதான் அவங்க அவங்களுடைய போராட்டம் நடத்தினாங்களே தவிர மக்களுக்கு இடையூறா, போக்குவரத்துக்கு இடையூறா எந்த டிஸ்டர்பே பண்ணல. அவங்க கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அந்த சாலை ஓரத்துல நடைபாதையில தான் அவங்க அமர்ந்தாங்களே தவிர நடு ரோட்ல உட்காரல.
இதெல்லாம் பார்க்கும்போது திமுக அரசு RSS மற்றொரு கிளையாக செயல்படுகிறதா? ஏன்னா RSS வந்து உழைக்கும் மக்களுக்காக என்னைக்குமே வந்து களத்தில் நிற்க மாட்டாங்க, ஏழை எளிய மக்களுக்கு என்னைக்குமே நிற்க மாட்டாங்க. அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த பிஜேபி அரசு செயல்படும். அதே நிலையைத்தான் இன்னைக்கு திமுக அரசும் செயல்பட்டு இருக்கு. இப்ப மோடி அரசு இந்திய நிறுவனத்தை வந்து தனியாருக்கு தாரைவாற்று கொடுத்தா, அதாவது அதானி அம்பானிக்கு தாரைவாற்று கொடுத்தா, திமுக அரசு உடனே வந்து எதிர்ப்பாங்க, நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பாங்க, பல டிவியை வச்சு பேட்டியும் கொடுப்பாங்க. ஆனா இதே திமுக அரசு செய்யும் போது யாரும் கேள்வி கேட்க கூடாதா? திமுக அரசு இன்னைக்கு என்ன செய்யுது? இந்த தூய்மை பணியாளர்கள் வேலையை வந்து தனியாருக்கு வந்து தாரைவாக்குது, தனியாருக்கு குத்தகை கொடுக்குது. ஏன் அது அரசு வேலையை அவங்களுக்கு அறிவிச்சு அவங்களுக்கு வந்து வச்சுக்கிறது என்ன தவறு? எத்தனையோ தொழிலாளர்கள் வந்து அரசு துறை இருக்கு, எத்தனையோ துறை வந்து அரசு சார்ந்து இருக்கு. தூய்மை பணியாளர்கள் துறையும் வந்து அரசு சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு சேலையா வந்து திமுக அரசு உருவாக்க கூடாது? இதெல்லாம் வந்து மக்களாக்கி நாம தான் கேள்வி கேட்க வேண்டும். ஏன்னா வந்து இதை வந்து திமுக அரசு வந்து கடந்து போயிடுது. இப்ப அந்த கவின் பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனை மறைப்பதற்கு இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, அடுத்து இதை மறைப்பதற்கு இன்னொரு பிரச்சனை, இப்படி கடந்து போயிட்டே இருக்கிறோம். ஆனால் வந்து இந்த ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு யார் வருவார்கள்? மு.க.ஸ்டாலின் வந்து என்ன இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காருன்னா, தூய்மை பணியாளர்களுக்கு சிறப்பு சலுகைகள் நாங்கள் வழங்குகிறோம்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து வெறும் கண் துடைப்பு மட்டுமே தவிர அந்த போராடி கொண்டிருந்த தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தரமான தீர்வை கொடுப்பதற்கு எந்த வழியுமே திமுக அரசு நடத்தல. இதுக்கெல்லாம் வந்து ஒரு காரணம் சொல்றாங்கன்னு வச்சுக்கேன், இவங்களுக்கு கொடுத்துட்டா அப்புறம் பல இயக்கங்கள் வந்து போராடும், எல்லாத்துக்கும் அரசு வேலை கொடுக்க முடியுமா? எல்லாத்துக்கும் எல்லாமே கொடுக்கறது தான் வந்து அரசுடைய வேலை. நீ எல்லாருக்குமே நாட்டுல வசிக்கிற அனைத்து மக்களுக்கும் வந்து அரசு வேலை கொடுக்கல. தகுதி அடிப்படையில எல்லா துறையுமே வந்து அரசாங்கம் வைப்பது தவறு கிடையாது. ஒரு தனியார் துறையை நடத்துறான்னா அவன் லாபம் இல்லாம நடத்துவானா? நஷ்டத்துல எந்த தனியார் துறையாவது நடத்துவானா? நஷ்டத்தோட நடத்தினானா அந்த கம்பெனி தூண்டிட்டு அவன் போயிடுவான். ஆனா அரசு லாபத்துக்காக வந்து பார்க்கலாமா? மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டுதான் வந்து பார்க்கணும். ஆனா அரசும் முதலாளித்துவத்தை, அதுவும் குறிப்பா திமுக முதலாளித்துவத்தை கையில் அடிக்கிறது என்ற ஒரு செய்தி தான் வந்து பேரு அதிர்ச்சி கொடுக்குது. இப்ப திமுக கட்சி எப்படி வளர்ந்தது? மிகப்பெரிய முதலாளிகள், மிகப்பெரிய பணக்காரர்களால் உருவான கட்சி அது. ஏழை எளிய பாட்டாளி வர்க்கத்தினுடைய மக்களால தான் வந்து அந்த கட்சியே உருவானது. அவர்கள் இல்லைன்னா அந்த கட்சியே திராவிடம் என்ற ஒரு கட்சியே இருந்திருக்காது. முழுக்க அந்த மக்களுக்காக களத்தில் நின்னாங்க. அந்த மக்கள் அந்த கட்சியை அதிகாரத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதிகாரத்துக்கு கொண்டு வரும்போது, அதிகாரம் கையில் கிடைச்சும் போது இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை, கிடைக்க வேண்டிய உரிமையை திமுக அரசு பெற்றுக் கொடுக்கல. நம்மளோட கோரிக்கை ஒன்னே ஒண்ணுதான், அந்த தூய்மை பணியாளருடைய வேலையை நிரந்தரமாக்க வேண்டும். இதற்கு உடனடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வை நீங்க தான் கொடுக்க வேண்டும். ஏன்னா வந்து வேற எந்த கட்சி வந்தாலும் கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து சமூக நீதி என்ற பேசுற நீங்க அந்த மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.